அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புதுச்சேரியில் இருக்க கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஐயனார் கோயில், வெள்ளந்தாங்கி ஐயனார். புதுச்சேரிக்கு மேற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் குயவர்பாளையம் உள்ளது. இங்கு வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் உள்ளது. இந்த கோவில் குயவர்பாளையத்துக்கும் உருளையன்பேட்டை, பிள்ளைத்தோட்டம் ஆகிய ஊர்க்காரர்களின் வயல்காடு பாசனத்திற்காக பெரிய ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரிக்கு காவல் தெய்வமாக இருந்தவர் தான் வெள்ளந்தாங்கி ஐயனார். தற்போது அந்த வயல்கள் எல்லாம் வீடுகளாக விட்டன. ஏரி மண்மேடு மூடி போய்விட்டது. ஏரியின் ஒரு பகுதியில் மத்திய பேருந்து நிலையம், மற்ற பகுதியில் சுற்றுலா வளர்ச்சி பேருந்து நிலையமும் பணிமனையாகவும் மாறிவிட்டது. இந்த கோயில் பற்றிய சரித்திர குறிப்புகள் ஏதுமில்லை. இக்கோயில் பிரெஞ்சு இந்தியரின் தலைவராக வாழ்ந்த ஆனந்தரங்கம்பிள்ளை கிபி 1709 1780 வரைக்கும் அவர் இருந்தார். அவரின் வயலை பார்க்க வரும்போது இந்த ஐயனாரை மனமுருகி வழிபட்டு செல்வாராம். திருப்பாப்புலியூர் ஞானியார் சுவாமிகள், வடலூர் வள்ளலார், பாரதியார் இவர்களும் பக்தியோடு வணங்கினார்கள். ஊர் மக்களும் பக்தியாக வணங்கி வருகிறார்கள். வெள்ளைச்சாமி என்ற சாமியார் இந்த கோயிலில் தங்கி திருப்பணி செய்திருக்கிறார். இவர் பக்கத்து ஊர்களில் யாசகம் பெற்று அவர் தேவைக்கு போக மீதி பணத்தில் கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார். இவருடைய சமாதி இந்த கோயிலுக்கு பின்புறமாக உள்ளது. இங்கு ஒரு வேப்ப மரம் உள்ளது. இம்மரம் 200 ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகிறார்கள். இப்பகுதி ஏரியாக இருந்தபோது அடைமழை பெய்து பெரிய வெள்ளக்காடாக மாறியது. ஏரிக்கரை உடையும் அபாயம் ஏற்பட்டது. கண்மாய் உடைந்தால் பக்கத்து ஊர்கள் அழிந்து போகும் நிலை. இந்த பேராபத்தை உணர்ந்த துறவி வெள்ளைச்சாமியும் ஊர் மக்களும் இறைவனை வேண்டினார்கள். துறவி வெள்ளச்சாமி ஐயனார் கோவிலில் பூரணி புஷ்கலை உடனுரை ஐயனாரை மனமுறி வேண்டி தியானத்தில் உட்கார்ந்து விட்டார். மறுநாள் காலையில் பார்த்தால் ஐயனார் சந்நிதி மற்ற சந்நிதிகளின் முன்பாக மண்வெட்டி கடப்பாறைகளும் நிறைய இருந்தன. ஏரி கரை உயர்த்தப்பட்டு இருந்தது. கரை கெட்டிப்படுத்தப்பட்டு இருந்தது. துறவி பரவசப்பட்டு வெள்ளந்தாங்கி ஐயனார் என்று அழைத்தார். அன்று முதல் இவர் வெள்ளந்தாங்கி ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வெள்ளந்தாங்கி ஐயனார் வெள்ளைச்சாமிக்கு பிறகு குள்ளச்சாமி சித்தர் இங்கு தங்கி திருப்பணி ஆற்றி வந்திருக்கிறார். இந்த குள்ளச்சாமி சித்தரும் பாரதியாரும் நண்பர்கள் என்று என்ன தோன்றுகிறது. இதிலிருந்து பாரதியாரும் இங்கு வந்து போயிருக்கிறார். அதனால்